ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 22ஆம் பாசுரம். கண்ணனை அனுபவிக்கும் பொருட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகைகள் செய்த காத்தியாயன விரதத்தை ஆண்டாள் செய்யறா. அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர கோகுலமாகவும் அவளுடைய தோழிகளை கோபியர்களாகவும் அனுக்காரம் பண்ணிக்கிட்டு இப்ப நந்தபவனத்துல கண்ணனை துயிலிட பாடிட்டா. இப்ப கண்ணன் அழகா எழுந்திருக்கிறார். அவர் கண் விழிக்கிற அழக இந்த பாசுரத்துல சொல்றா. அங்கண் அனைவருக்கும் புகழான ஒரு இடத்துல மாஞாலத்தரசர், இந்த பெரும் உலகத்துல இருக்கக்கூடிய பேரரசர்கள் அபிமான பங்கமாய், பேரரசர்னா தனக்கு மேல ஆட்சி பண்றதுக்கு யாரும் இல்லாதவர்கள்னு பொருள். ஆனா அவங்களே தன்னோட ராஜ்யத்தை கண்ணன் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அவரோட அடியார்களா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அவங்க சங்கம் இருப்பார் போர். அப்படி ஒருத்தர் மட்டும் இல்ல, பல சங்கங்கள் இருக்கான். நமக்கு தெரிஞ்சே குலசேகர பெருமாள், திருமங்கை மன்னன், சுந்தரபாண்டிய சக்கரவர்த்திகள், பூரி கஜபதி ராஜாக்கள், ஏன் இப்ப இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்து ராஜாக்கள் வரைக்கும் கூட எல்லாருமே அவங்களுடைய ராஜ்யத்தையும் தங்களுடைய கிரீடத்தையும் உடைவாளையும் பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சுட்டு அவருடைய தாசர்கள் நாங்கள்னு சொல்லிதான் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவர்களுக்கு ராஜ்யத்து மேல ஆசை விட்டு போன மாதிரி நாங்க இந்த உலக பற்றுகள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம், வந்து தலை பெய்தோம். எங்களை நீ பார்க்கணும். எப்படி கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே, தாமரை பூ எப்படி மலருமோ அந்த மாதிரி உன்னோடைய அழகிய செங்கண், நீண்டு செவ்வரியோடு இருக்கக்கூடிய அந்த கண்களால சிரிச்சிறிதே சட்டுன்னு திறந்துடாத, எங்களால் அவ்வளோ அழகை தாங்க முடியாது. அதை பொறுமையா திறந்து எம்மேல் விழியாவோ, வானம் பார்த்த பூமி மாதிரி நாங்கள் காத்திருக்கோம் உன் பார்வை ஒன்றுக்காக. அது மேல மழை பெஞ்ச மாதிரி நீ எங்களை பார்க்கணும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல், சூரிய வெளிச்சம் எப்படி இருளை விளட்டுமோ அந்த மாதிரி எங்களுடைய பாவங்களை விரட்டணும். சந்திரன் எப்படி ஆனந்தத்தை கொடுக்குமோ அப்படி எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், அந்த ரெண்டு கண்ணையும் கொண்டு பூர்ணமா எங்களை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்படி பண்ணா எங்கள் மேல் சாபம் எழுந்து இத்தனை நாள் நாங்க பட்ட வினைகள், எடுத்துட்டு வந்த இந்த சம்சாரம், இந்த பிறவி எல்லாமே எங்க மேல ஒட்டாம ஓடிடுமே கண்ணா அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அப்படி நாமும் அந்த பார்வையை வேண்டி இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிரிச்சிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேள், எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எதிராஜோ ஜெயதே.